படவடந்து வருதுப்பா. என்னவாப்பா சும்மா கத்திட்டே இருக்கீங்க? என்னவா? வந்துட்டு வாப்பா. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா நொய் நொயின்னு ஏதாவது கேட்டே இருக்கிறது. இந்தாங்க. என்னம்மா உப்புமால கிண்டி வச்சிருக்க? சோறு ஆக்கி இருக்க கூடாதா? சோறெல்லாம் ஆக்கல, இதே இருக்கு. அம்மா நேற்று இருந்து எனக்கு உடம்புக்கு முடியலம்மா. மிளகு ரசத்தை வச்சு கொடுப்பா. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கேட்டதெல்லாம் நான் உடனே செஞ்சு தர முடியாது. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. உடம்பு முடியலன்னா பொம்பளை கோயில இருந்து பார்க்க வேண்டியதானே. இங்க இருந்து ஏவுசரம் வாங்கிட்டு இருக்கீங்க. போதும், நிறுத்துங்க. நீ ஏன் நீ எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா? நான் அன்னைக்கே வந்து கூப்பிட்டப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எங்க அம்மா கிட்ட? ஆம்பளை பிள்ளை இருக்கத்தக்கன பொட்ட பிள்ளை வீட்டுல போய் இருந்தீங்கன்னா ஊர்ல 4 பேர் எங்களைத்தான் தப்பா பேசுவாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னதை அவங்க கேட்டுக்கிட்டு நான் கூப்பிட்டதுக்கு இல்லம்மா நான் அங்க வந்தோம்னா அண்ணன் எல்லாம் தப்பா பேசுவாங்க, அவன் சங்கடப்படுவாமா, அதனால நான் வரலைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கேட்டு பாருங்க. ஏன் நீ அவங்க அப்படி என்ன கேட்டுட்டாங்க? ரசம் தானே கேட்டாங்க. நமக்கு உடம்பு முடியலன்னா எப்படி தோணும்? ஏதாவது ரசம் சோறு சாப்பிடணும், இல்லைன்னா சுடு கஞ்சி வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா இட்லி சாப்பிடணும் போல தானே தோணும். அவங்க அதைத்தானே கேட்டாங்க. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதா? அப்படி எல்லாம் உங்க அம்மா வச்சு எனக்கு வகையெல்லாம் வாங்கி போட முடியாது. வேணா நீ வேணா கூட்டு போ. நான் கூட்டி போய்க்கிறேன். நீ கிளம்புங்கம்மா. நீங்க இங்க பாருங்க. நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அதோட வலி என்னன்னு புரியும். நீங்க அதை புரிஞ்சுக்கிற காலம் வரும். வாங்கம்மா.